வீடுகள் வாடகைக்கு விடப்படுங்கிற போர்ட அதிகமா நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அத பயன்படுத்தியிருக்கோம். ஆனா லாத்வியா, இங்கிலாந்துல கணவன்கள் வாடகைக்காம். இப்படி ஒரு சேவையா? அப்படி என்ன பண்ணுவாங்க? அப்படின்னு யோசிக்க தோணுதில்லங்க. சில நாடுகள்ல ஆண்கள் பற்றாக்குறை அதிகமாவே இருக்கு. இந்த பாலின வித்தியாசம் ஒரு புறம் அப்படின்னா, உலகத்துல ஒரு ஆண் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள திருமணம் செய்யக்கூடிய நடைமுறை பல்வேறு நாடுகள்லயும் இருந்துகிட்டு இருக்கு. இது பற்றி தவறான புரிதல்களும் இருக்கு. இந்த பலதார மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சில நாடுகள் இன்னும் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில லாட்வியா மற்றும் இங்கிலாந்துல வாடகைக்கு விடப்படக்கூடிய கணவன் அப்படிங்கிற இவை தவறா புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய பேர் இப்படி இருக்கிறதுனால கூட அப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டு பராமரிப்பு மற்றும் பழுது பார்க்கக்கூடிய சேவைக்காக தான் இப்படி ஒரு பெயர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்துல வாடகைக்கு விடப்படக்கூடிய கணவன் அப்படிங்கிற சேவை நீண்ட காலமாவே செயல்பாட்டில் இருக்கு. ஹஸ்பண்ட் ஃபார் ஹையர், ஹையர் ய ஹப்பி அப்படிங்கிற பெயர்கள்ல இந்த சேவை வழங்கிட்டு இருக்காங்களாம். இந்த நிறுவனங்கள் பிரிட்டன்ல செயல்பட்டு வருதுன்னு சொல்லப்படுது. வீட்டு பராமரிப்பு மற்றும் பழுது பார்க்கும் சேவையை தான் இப்படி இங்கிலீஷ்ல வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில இது பற்றி சில தவறான புரிதல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு தனிப்பட்ட உறவுக்காக துணையை வாடகைக்கு எடுக்கிறது அப்படிங்கிற தவறா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில இது கிடையாது. வீட்டுல பொதுவா கணவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்து முடிக்கிறதுக்காக ஒரு திறமையான நபர்களை கட்டணம் கொடுத்து வேலைக்கு அமர்த்தக்கூடிய சேவை தான் இது. வாடகைக்கு விடப்படக்கூடிய கணவன் அப்படிங்கிற சேவைன்னு சொல்றாங்க. வீடுகள்லயோ இல்ல ஆஃபீஸ்லயோ செய்ய வேண்டிய சின்ன சின்ன பழுது பார்க்கக்கூடிய வேலைகள், சீரமைப்பு பணிகள், அதாவது இப்போ இந்த ஃபர்னிச்சர் பொருட்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணும், பெயிண்டிங் ஒர்க் பண்ணும், பிளம்பிங் ஒர்க் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறதுக்காக தான் இந்த சேவை பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேவைக்கும் வாடகைக்கு கணவன்கள் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பாரம்பரியமாவே மேற்கத்திய கலாச்சாரத்துல மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா வீடுகள் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மின்சாரம் பழுது பார்க்கறது, இல்ல மின்சார வசதிகள் செய்யறது, குழாய்கள் வந்து பழுது பார்க்கறது, இப்படிப்பட்ட வேலைகள் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள், ஆண்கள் தான் வந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? இது பொதுவான ஒரு எண்ணமா தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி தனிமையில இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது ரொம்பவே பிஸியா இருக்கக்கூடிய தம்பதிகள், இல்ல இந்த வேலைகளுக்கு வந்துட்டு எங்களுக்கு செய்யறதுக்கு சரியான நேரம் இல்லை, இதை பத்தின ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் வந்து இந்த வேலையாட்கள் வந்து பயன்படுவாங்க. இவங்களை வந்து வேலைக்கு அவங்க அமர்த்துறத வழக்கமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ, ஆனா டக்குன்னு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட